பொதுவாக மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலே இங்கே ஒரு முத்திரை குத்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே எனக்கு மாரி செல்வராஜ் படங்கள்ல விஷுவலி எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நான் லீனர் பேட்டர்னா ஒரு கதை சொல்ற விதம், இந்த குறியீடெல்லாம் தவிர்த்துட்டு படமா பார்க்குறப்ப விஷுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பைசன் நான் போனதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த மாதிரி ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்றது தான். ஸோ ஆரம்பத்தில் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து போக ஆரம்பிச்சது இது யாரோட பயோகிராஃபி அப்படின்றதான் தெரியும். மனத்திபி கணேசன் அப்படின்ற ஒரு கபடி பிளேயரோட பயோகிராஃபி தான். அதை தாண்டி இதுல கற்பனை கதைகள் இருக்குன்றத அவர் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர்ல போட்டுட்டாரு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தது, கிளாரிட்டி இருந்தது. படமா பார்க்க போற எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்த்தேன். ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இன்ட்ரோல் போர்ஷன் வரைக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். பெருசா அந்த கதைக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டே இருந்தது வந்து ஒரு இடத்துல நான் லீனியரா டிராவல் பண்ணா கூட எனக்கு அந்த படம் டிராவல் பண்ணி எண்டு முடிகிற வரைக்குமே எனக்கு எந்த இடத்துலையுமே வந்துட்டு எனக்கு அந்த டயர் ஃபீல் எக்ஸாஸ்டவோ இல்லை போர் அடிக்கவோ இல்லை. ஸோ த்ரூ அவுட் த படம் நம்மள கனெக்டடா என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. அவர் கூப்பிட்டா எல்லா நடிகருமே வந்து நடிகருக்கு ரெடியா இருந்தாலும் துருவ செலக்ட் பண்ண காரணம் அவர் ஆக்சுவலா ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு எந்த மாதிரி ஹீரோவும் நான் போடலாம், ஆனா எனக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப தைரியமா இருக்கணும், உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொன்ன காரணம். அது துருவ கிட்ட இருந்ததுன்றது அவரை நம்பினாரு. படத்துல அதுவும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி அப்பாவோட அந்த தன்மை வந்துட்டு பிள்ளைகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியுமே அவர் 2 படத்துலையுமே ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அது ஈவன் அது கமர்ஷியல் மூவிஸா இருந்தா கூட துருவோட ஆக்டிங் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, எந்த விதமான குறையும் சொல்ற மாதிரி இல்லை. பட் இதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதுக்காக நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அது நம்மளுக்கு படமா பாக்குறப்பையும் நம்மளுக்கு ஒரு கபடி பிளேயரை தான் அவர் துருவ நிறைய இடத்துல தெரிஞ்சாரு. எமோஷன்ஸ் பிளே பண்றதுல வந்துட்டு ரொம்ப சட்டிலா தான் இருந்தது, ரொம்ப முகம் காட்டிக்கிறதுக்கு இல்லை. பட் அந்த ஒரு சில இடங்கள்ல அவர் ஸ்கிரீம் பண்ணும் போதே வந்து அது மாரியோட படத்துல காட்டுற விதம் மாரியே வாங்கிடுவார் அந்த அவுட்புட்டையும். அதையும் வந்து துருவ பிரமாதமா பண்ணியிருந்தார். படத்தோட ஹீரோ பசுபதி எனக்கு பசுபதி, லால், அமீர், மாரி செல்வராஜ் படங்கள்லயே மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் நினைக்கிறது என்னன்னா கதையும் தாண்டி அவர் அந்த கதைக்கான கதாபாத்திரங்களுக்கு இவர் செலக்ட் பண்ற ஆட்கள் தான். நீங்க படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட கதையும் தாண்டி அந்த கதாபாத்திரங்கள் மனசுல ரொம்ப பெருசா நிற்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இந்த படத்துலயுமே வந்து பசுபதி, லால், அமீர். இன்னும் எனக்கு ஒரு பியூட்டி என்னன்னா லாலும் அமீரும் எதிரெதிர் துருவமா காட்டி எதிரெதிர் ஒரு ஆட்களுக்கான தலைவனா காட்டினா கூட அவங்க 2 பேருமே துருவ் அவர்கள் சார்ந்த ஆட்கள் கிட்டையும் அவங்க பேசுற விதம், அவங்க கிட்ட அந்த கேரக்டர்ஸ் காட்டின விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு புதுசா இருந்தது. இவன் வந்து மேல் ஜாதி, இவன் வந்து இவங்க கிட்ட இப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவுட்ல நம்ம நினைச்சோம்னா அதை மாத்திருந்தாரு. இந்த பயோகிராஃபிலுமே அதுதான் நடந்ததுன்றதையும் மனத்திபி கணேசன் ஒரு பேட்டிலுமே சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து முன்னேறி போய் அந்த பேப்பர் மில்லுன்றதுக்கு ஆடுறதுக்கான காரணம் வந்து ஒரு ஆள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து படத்துலயுமே வந்து அவர் எடுத்துக்கலாம், அவர் நினைச்சிருந்தா மாத்தி காமிச்சிருக்கலாம். பட் அது காட்டல. ஸோ கேரக்டர்ஸாவுமே அவங்க 3 பேருமே அருமையா ப்ளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு பசுபதி எனக்கு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து ஒரு அப்பாவா ஒரு உடஞ்சு அழுகிற சீன் ஒரு போலீஸ் கிட்ட பிரமாதமா இருந்தது. நடிப்புக்கெல்லாம் இவங்க வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்றதுலாம் இல்லை, அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணதுதான். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்தது இன்னும் பிளஸ் அவங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன். சர்பேட்டா பர்மேல வாத்தியார். ஆமா, ஓகேங்களா. இதுல வந்து அப்பா எது பெஸ்ட்? ஐயோ அது ரொம்ப கஷ்டம் செலக்ட் பண்றது. பட் வாத்தியாருன்றதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு அப்பாவா அவர் நிறைய எமோஷன் காட்டணும். அதாவது பரிதவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும், பயம் இருக்கணும், ஒரு பதட்டம் இருக்கணும். அதே நேரத்துல பையனோட கபடியை முதல் தடவை பாக்குறப்போ அந்த பெருமை மிக அந்த பார்வையை காட்டணும். பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், ஒரு நிஜ தகப்பனுக்குரிய அத்தனை விஷயமே அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு MS பாஸ்கர், பசுபதி, காளி வெங்கட் அப்படின்னா அவங்களாம் வந்து கோலிவுட் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல பசுபதிக்கு வந்து இந்த கேரக்டர் அந்த கேரக்டரான்றது கேட்டிங்கன்னா கேரக்டர் வைஸ்ன்றதை தாண்டி படங்கள் வந்த வரிசையில எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா சொன்னீங்க. படத்தோட ஹீரோயின் அனுப்பமா, ராஜேஷ் விஜயன் 2 பேருமே நான் ஹீரோயினா பாக்குறேன். பட் அனுப்பமாவை தாண்டி ராஜேஷ் விஜயன் வந்துட்டு ஆக்சுவலா அவங்களோட கேரக்டர்ஸ் இதுலயே வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, கர்ணன்லயே நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் இதுல வந்து ஒரு அக்கா கேரக்டர்லாம் ஏத்துக்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போதும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அனுப்பமாவோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல லவ் போர்ஷன் தனியா வைக்க முடியாது. பட் மாறி படங்கள்ல காதல்ன்றதையுமே அவர் தனித்துவமாலா காட்ட மாட்டார், அந்த கதையோட டிராவல் ஆகுறது தான். இந்த படத்துல அப்படிதான் காட்டியிருந்தாரு. அதுலயுமே வந்து பொண்ணுக்கு பையனுக்கும் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேசியிருப்பாரு. பட் அதையுமே நிறைய பேருக்கு வந்து அது பெருசா ஒரு ப்ராப்ளமா இருந்தது. பட் படமா பாக்குறப்ப எனக்கு அது பெருசா தெரியல. 2 பேரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்தது. படத்தோட கோர் நாட்டு கபடி, அந்த கபடியை கரெக்டா காமிச்சாங்களா? நம்மளுக்கு ஃபீல் ஆச்சா? எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இந்த சிட்டி சைட்ல காட்டுற கபடி பிளே பண்றது, அந்த அகாடமி, அந்த கோச்சிங் இதெல்லாமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். பட் இந்த கிராமங்கள்ல அவங்க பயிற்சி எடுக்கிறது, இந்த குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறதே வந்து அந்த ஒரு பொட்டவெளியில இருந்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதை வந்து அவர் காட்டின விதம், அவர் கபடியில துருவ முதல் போற சீனே வந்து அவர் குழந்தை பருவத்தில் எப்படி போனார்ன்றதையும் காட்டியிருப்பாரு. எனக்கு அதுதான் அவர்கிட்ட அது ரொம்ப பிடிக்கும். மாறிக்கிட்ட வந்து நம்ம ஒன்று நினைப்போம், நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல அந்த விஷயத்த அவர் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் அவர் தெரியல காட்டுவார். ஸோ எனக்கு அது ஒர்க் ஆச்சு.
ஒருவர் கபடி வந்துட்டு எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் படங்கள்ல வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா அவங்கள ஜெயிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பயோபிக்ல ஆப்வியஸ்லி காட்டுவாங்க. இந்த படத்துல எனக்கு அப்படி காட்டும் போது கூட அந்த கபடி அவர் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அந்த டிராவல் பண்ணதை காட்டின விதம், அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து என் பார்வையில வந்து பாத்தீங்கன்னா விவேக் நிவாஸ் கே பிரசன்னா. இந்த படத்துக்கு மியூசிக் எப்படி போடுறாரு? எனக்கு ஆக்சுவலா சந்தோஷ் நாராயணன் இல்லை அப்படின்றது ஆரம்பத்துல தெரியறப்போ எனக்கு கொஞ்சம் குறையா இருந்தது. ஏன்னா அவரோட மியூசிக்கு மாரியோட கூட்டணியில வரும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் நிவாஸ் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருந்தது, நல்லா பண்ணிடுவாரு அப்படின்னு. பட் இந்த அளவுக்கு தரமா இருக்கும்னு நான் நினைக்கல. படத்தோட பாக்குறப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே பிரமாதமா இருந்தது, பாடல்களை தாண்டி பிரமாதமா இருந்தது. பட் பாடல்களும் நான் ஆப்வியஸ்லி மாரி படங்கள்ல மற்ற பாடல்கள்லாம் வரும்போது வேற மாதிரி பண்ணுவாரு. இந்த படத்துலயும் எப்படி நிவாஸ்க்கும் அதுக்கும் அந்த சிங்க் இருக்குமான்னு நினைச்சேன். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அவரும் இன்னொரு ஹீரோ தான். இந்த படத்துக்கு ஒரு சோல்னா அது அவரோட இசை தான். படம் நெடுகிலையும் எங்கெல்லாம் இசை வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப கொடுக்கறதையும் தாண்டி எங்க இசை வேணாம்னு நினைக்கிறோமோ அங்க இசை கொடுக்காம இருக்கணும். அந்த அமைதி தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயமா கொடுக்கும். அதையுமே இந்த படத்துல நிறைய பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல பேரமைதி இந்த படத்துக்கு ரொம்ப பெருசா உதவி இருந்தது. ஸோ எங்க வேணும் எங்க வேணான்னு ஒரு மியூசிஷியனுக்கு தெரியணும். ஸோ நிவாஸ்க்கு வந்து அது பிரமாதமா பண்ணியிருந்தாரு. நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் சிங்கர் வேடன் அவருடைய பாட்டு எப்படி இருந்துச்சு? அதை தவிர தீக்குளித்தி சாங் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரெண்டு பாட்டுமே பிடிச்சிருந்து. பட் தீக்குளித்தி வந்து அது வேற ஒரு வைப்பு கொடுத்தது. தியேட்டர்ல பாக்குறப்போ கேட்கறப்ப கூட எனக்கு பெருசா அது ஓகே நல்லா இருந்தது, ஒரு வைப்பா இருந்தது. பட் படத்தோட பாக்குறப்போ அந்த விஷுவலி நம்மளுக்கு பாக்குறப்போ அது வேற ஒரு ஃபீல் கொடுத்தது, கூஸ்பம்ஸ் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்பவே அந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு இப்ப திரும்பி ரிப்பீட்டடா கேட்கற மாதிரி. நம்ம நிறைய பாட்டு கேட்டிருக்க மாட்டோம் இப்பெல்லாம். வர படங்களோட பாடல்கள் பெருசா படம் வரதுக்கு முன்னாடி கேட்கறது இல்லை. பட் படம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கேட்க தோண வைக்கிறவளுக்கு அது பண்ணிட்டாங்களா, அது பெரிய சக்சஸ் தான். இதுல எல்லா பாடல்களுமே பிரமாதமா இருந்தது. முக்கியமா அந்த தீக்குளித்தி என்னோட ஃபேவரேட். அது திரும்ப திரும்ப கேட்க கேட்க நம்மளே வந்து சோர்ந்து போயிருந்தா கூட நம்மளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான வைப் கொடுக்குற ஒரு பாட்டா இருந்தது. இன்னொரு கேரக்டர் ஆக்சுவலா சொல்லணும், அது வந்து லால் இவங்கெல்லாம் பேசணும். பட் அருவி மதன் அவரு கோச்சா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட கேரக்டர். எனக்கு லிட்டரலி வந்து MS தோனி படத்துல அவரோட கோச்சா வர கேரக்டரோட தான் எனக்கு ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. அவர் ரொம்பவே நல்லா அருமையா பண்ணியிருந்தார். நிறைய ஆக்டர் பட் நெகட்டிவ் ரோல் தான் நிறைய பண்ணுவார் அவரு. பட் அதை தாண்டி இந்த படத்துல பிரமாதமான ஒரு சூப்பரா பண்ணியிருந்தார். அது ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. அதான் நான் சொல்றேன், மாரி படத்துக்கு நான் போறதுக்கான மிக முக்கிய காரணம் நான் சொல்றது விஷுவல்ஸ். ஏன்னா நம்ம நான் லீனியரா ஸ்டோரி சொல்றது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு ஒரு கதைக்குள்ள கதைன்னு போகும்போது நிறைய குழப்பங்கள் வரும். அதை சீனா நம்மளுக்கு பாக்குறப்பையும் நிறைய குழப்பங்கள் வரும். அவர் நிறைய யூஸ் பண்ணுவாரு, இந்த எம்டி லேண்டை நிறைய யூஸ் பண்ணுவாரு, மிருகங்களை நிறைய யூஸ் பண்ணுவாரு. கர்ணன்ல வந்துட்டு அந்த குழந்தையோட அந்த பொம்மை மாறின விஷயம் நிறைய இடத்துல டிராவல் பண்ணுவோம். அதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணும், நம்மளுக்கு தெரியாது அது என்ன பண்ணுதுன்னு தெரியாது, அது ஏதோ ஒன்று பண்ணும். இந்த படத்தையும் அந்த ஆடு காட்டின விதம், அந்த ஆட்டோட தலையை காட்டின விதம், அது இறந்த அந்த போன அதை காட்டின விதம்னு விஷுவலி நம்மளுக்கு காட்டுறப்போ நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம். எனக்கு வந்து புது கேமராமேன் மாதிரியே இல்லை, புது காம்போ அப்படின்ற மாதிரி ஃபீல் இல்லை. அது மாரியோட தொடர்ந்து வரனால அவரோட படங்கள் பாக்குறப்போ மாரியோட பிரசன்ஸ் தான் அந்த படத்துல இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அது மாறி கொண்டு வந்துட்டாரு, அவங்களோட காம்போ ஒர்க் ஆயிருக்குன்னு தான் தோணும். ஸோ சினிமாட்டோகிராஃபி அதே நேரத்தில் எடிட்டிங்குமே பெரிய வேலை பார்க்கணும். ஒரு சினிமாட்டோகிராஃபி எடுத்து கொடுக்கறதையும் தாண்டி படமா பாக்குறப்போ அந்த கட்ஸுமே நல்லா இருக்கணும். எனக்கு அது ரெண்டுமே நல்லா இருந்தது. நிறைய இடங்கள்ல கலர் ஷேடு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், திடீர்னு கலரா மாறும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே வந்து வியர்டா இல்லை. ஸோ படமா பாக்குறப்போ டெக்னிக்கல் டீம் மாரிக்கு ஒரு பெரும் சக்சஸ் தான் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் படம்னாவே ஒரு சமுதாயம் சார்ந்த படம் எடுப்பாருன்னு முத்திரை குத்துட்டாங்க. இந்த படம் அந்த படங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுது? உதாரணமா கர்ணனா இருக்கட்டும், மாமன்னனா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க. அதாவது ஜாதியை பத்தி தான் அவர் பேச போறாரு அப்படின்னு. பட் அந்த மக்கள் படுற அவங்களோட துயரங்களை தான் அவர் பேசுறாரு. ஸோ இந்த விதத்துல இந்த படத்துலயுமே வந்துட்டு ஒரு பயோகிராஃபி தான். பட் ஸ்டில் அவர் மனத்திப்பு கணேசனை தாண்டி அந்த மாதிரி அங்க உள்ள அந்த ஊர்ல உள்ள பசங்க அதை தாண்டி வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது தான் பாயிண்டா காட்டியிருக்காரு. பட் அவரோட மற்ற படங்களை இதை கம்பேர் பண்ணும்போது அங்க என்ன உண்மைத்தன்மை இருந்ததோ அதை நிறைய காட்டியிருக்காரு. ஸோ இது ஜாதியல் படம் அப்படின்றது முத்திரை குத்துறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ஏத்துக்கவே மாட்டேன். இது அப்படிப்பட்ட படமும் கிடையாது. அவரோட நார்மல் யூஷுவல் படம் அப்படின்றத வந்து பரியேறும் பெருமாள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா பைசன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பரியேறும் பெருமாள் தான் அவரோட பெஸ்ட்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பைசன் கண்டிப்பா அந்த இடத்துல இடம் பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாளே வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவா அந்த கம்யூனிட்டி உள்ள ஆட்கள் வந்துட்டு அவங்க படுற கஷ்டத்தை தான் சொல்லியிருப்பாரு. அது மக்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது ரொம்பவே ஏத்துக்கிற அளவுக்கு தான் அவரோட ரியாலிட்டியோட நிறைய க்ளோஸா சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஜாதி படமெல்லாம் பார்க்காம ஒரு பயோபிக், ஒருத்தரோட பயோபிக் அது. அவர் ஒரு அடிப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காருன்றது தான் கதை. ஸோ இதுக்குள்ள இந்த ஜாதி இதெல்லாம் புகுத்தாம முத்திரை பதியாம பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு டைரக்டரா இருக்கீங்க. நடராஜன் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து பல துன்பங்களை கடந்து இந்திய டீம்ல வந்தாரு. படமா எடுப்பீங்களா நீங்க? கண்டிப்பா எடுக்கலாம், தப்பு இல்லை. நிறைய விஷயம் இருக்கு. ஆனா என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா
இதே MS தோனி வந்துட்டு ராஞ்சின்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து டிக்கெட் கலெக்டரா பல வருஷம் அங்க வேலை பார்த்து வாய்ப்பே கிடைக்காம அதுக்கப்புறம் தட்டி தப்பை வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த லெஜண்டா இருக்காரு. அவரோட பயோபிக் எடுக்கிறப்போ இதே சமூகம் இதே இங்க உள்ள சென்னையில தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியா கொண்டாடப்பட்டாங்க அவங்க படத்தை. கடைசியில வந்து அவரோட போட்டோ காட்டும் போது நிறைய பேர் கண் கலங்கி எமோஷனல் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே இங்க உள்ள ஒருத்தர் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஒடுக்கப்பட்ட சொசைட்டில இருந்து வராங்க, அவங்களோட படத்தை ஒரு பயோபிக்கா எடுக்கிறோம், அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்லும் போது இங்க பரிகாசம் பண்றாங்க, கிரிட்டிசைஸத்துக்கு ஆளாக்குறாங்க. ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது எனக்கு அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் தான். இப்ப நான் நடராஜன் எடுத்தா கூட ஏன் நடராஜன் மட்டும் தான் இருக்காரு, அஸ்வின் கூட வரலையா அப்படின்றதான் கேள்வியா வருமே ஒழிய ஏன் அவரை வந்து அந்த கஷ்டத்தை ஏன் பட்டாரு, அதுக்கான காரணம் என்ன நம்ம சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் ரெடியா இல்லை. ஏன்னா அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களே தான் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு காமனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் காமனா அவங்களோட டிராவல் பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு நல்லவங்க. அவங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்டவங்களா ஆயிரும். ஸோ நடராஜனோட ஸ்டோரியெல்லாம் எடுத்தா நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவரோட பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம பாக்குறப்போ. பட் ஸ்டில் கிரிக்கெட்னு வரும்போது அது நிறைய பேர் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். நான் கண்டிப்பா எடுப்பேன், எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா எடுப்பேன். பைசன் யாருக்கான படம்? குடும்பங்கள் கொண்டாடலாமா? ரேட்டிங் எவ்வளவு? ஒரு குடும்பங்கள் கொண்டாடலாமான்றது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிடிக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு பயோபிக் படம் பார்க்கணும், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்க்க பிடிக்கணும், கண்டிப்பா பார்க்கலாம். அது சார்ந்த படம் தான், அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜனரஞ்சகமான படத்தை தாண்டி கதைக்குள்ள ஒரு கரு இருக்கணும், அதை பத்தி ஒரு படம் பேசியிருக்கணும், எனக்கு அந்த மாதிரி பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கான படமும் தான். ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி மாரி செல்வராஜோட படங்கள் பார்க்க பிடிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா பார்க்க பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும்.